ரொம்ப வருஷமா குழந்தை பிறக்காதவங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும். அது ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருப்பாங்க. ஆம்பளை பையன் பிறந்தபோது அந்த பையன் இறந்து போனதுனால அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சாமி கிட்ட இதை போல சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா, இதை போல நீ என்னை கும்பிட்டு பாரு உனக்கு 1க்கு 2 குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத அந்த சாமியும் சொல்லியிருக்கும். சாமி கிட்டே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சாமி கிட்டே போயிட்டு இதை போல இந்த குழந்தைய காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேல இருந்து ஒரு சக்தி வந்து ஆம்பளை பையனா பிறந்த குழந்தைய பொம்பளை குழந்தைய மாத்தி கொடுத்துருக்கோம். இவங்க அப்பாவும் பார்த்து ரொம்ப சந்தேகப்பட்டு இருப்பாரு. இப்ப அதை ஒரு ஒய்ஃப் கிட்டயும் போயிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். இப்ப குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, சரி சூப்பர் ஸ்டார் டைம்ல பிறந்திருக்கான் அப்படிங்கிறனால ரஜினின்ற பேரே வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிருவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலையில 6 மணிக்கு பொண்ணாவும் சாயங்காலம் 6 மணிக்கு பையனாவும் இருக்கிறதுனால அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா இறந்து போன விஷயமே தெரியாம இருக்கும். இப்ப கட் பண்ணா ரஜினியும் வந்து ஒரு டச்சிங் சென்டர்ல வேலைக்கு சேர்ந்திருப்பா. அந்த இடத்துல அவ கார்த்திக்கும் மீட் பண்ணிருப்பா. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வேலைக்கு சேர்ற இடத்துல அந்த முதலாளி என்ன கேட்பாருன்னா, எதனால இந்த வேலைக்கு சேர்றீங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஹார்மோன்ஸை பத்தி கத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் ரஜினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த போன்ல வந்து வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மேல் ரஜினிக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது போல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒழுங்கு மரியாதை நீ வேலை தேடி பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரஜினியும் வந்து கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க.